வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவைட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச காஜு கட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல நான் 1 கப் முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பை சிம்மில் வச்சு வெறும் கடாயில் லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. அதோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கையில் எடுத்து பார்த்தா அதோட சூடு லேசாக தெரியணும். இப்போ நம்ம அதை ஆற வச்சுக்கலாம். இந்த முந்திரி பருப்பை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை அரைக்கணுங்க. இப்போ இதை நம்ம அரைக்கும் போது பல்ஸ் மோடில் வச்சு கேப் விட்டு அரைச்சிக்கோங்க. ஒரே நேரம் ஃபுல்லாக நீங்கள் அரைச்சிங்கன்னா அது பேஸ்ட் மாதிரி ஆகிரும். இப்போ முந்திரி பவுடர் ரெடி ஆகிருச்சு. அடுத்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் தண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணுங்க. கம்பி பதம் வர வரைக்கும் வைக்கணும். இப்போ கம்பி பதம் வந்துருச்சு. இந்த பதம் வந்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பவுடரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை லோவில் வச்சு பண்ணுங்கள். இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி இதை அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்கானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் சைடில் ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ கரெக்டான பதம் வந்துருச்சு. நம்ம இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நெய் எல்லா சைடும் தடவி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லாட்டி நார்மல் பிளேட்டில் கூட நெய் தடவி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெய் தடவி விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா காஜு கட்லி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ஒரு சைட்லேருந்து பட்டர் பேப்பரை இப்படி மடித்து விட்டுக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்பாத்தி கட்டையை எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி விடணுங்க. சூடாக இருக்கும் போதே பண்ணணும், இல்லாட்டி இது கட்டி ஆகிரும். இப்போ கத்தியில் நெய் தடவிட்டு இதை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா கையில் அழகாக வந்துடும். இவ்வளோதாங்க, காஜு கட்லி சூப்பராக வந்துருச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சுவை ஈட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.